ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். போக்கோ கிட்ட இருந்து அடுத்து அவங்க லான்ச் பண்ண போகிற போக்கோ X4, M4, F4 மாதிரியான எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றின அப்டேட்டும் ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கு. அந்த வரிசையில் இப்போ போக்கோ X4 Pro 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றின அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸை பற்றின அப்டேட் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இமேஜ் எப்படி இருக்க போகுது, லைவ் இமேஜஸ் வித் பாக்ஸ் என்ன எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீடைலும் கம்ப்ளீட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸோட நமக்கு ரிவீல் ஆயிருக்கு. அப்படி இந்த போக்கோ X4 Pro 5G ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்க போகுது, என்ன மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற அந்த டீடைலை வாங்க வீடியோக்களை போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போக்கோ X4 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் டிசைன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத கம்ப்ளீட்டாகவே ரிவீல் பண்ணிட்டாங்க. லைவ் இமேஜஸாகவே இந்த போக்கோ X4 Pro 5G இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு லைவ் இமேஜஸே நமக்கு ரிவீல் ஆயிடுச்சு. அண்ட் அந்த இமேஜஸை பார்த்ததுக்கப்புறம் தான் இன்னுமே நிறைய பேருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் மேலே எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இன்னும் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் இது வரைக்கும் போக்கோ கிட்ட இருந்து ரீசெண்டாக வந்த அப்டேட்ஸ், போக்கோ F4 ஆகட்டும் இல்லை M4 ஆகட்டும், இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி வந்த அப்டேட் எல்லாமே ஆல்ரெடி ரெட்மி லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட் தான் நமக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ எப்போ தான் போக்கோ கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்மார்ட் ஃபோன் வரும், ரெட்மி இல்லை ஷவுமி ஸ்மார்ட் ஃபோன்லாம் ரீபிராண்ட் பண்ணாமல் போக்கோக்கு கீழே ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் போக்கோவுடைய கம்ப்ளீட் ஸ்பெக்கோட எப்போ வரும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஒரு இமேஜஸ் ஷேர் ஆச்சு. இந்த இமேஜஸை பார்க்கும்போது இது வரைக்கும் லான்ச் ஆன எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இல்லாத ஒரு டிசைன், ஒரு புது விதமான ஒரு டிசைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்ததுல இருந்தே நிறைய பேருக்கு இது ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கும், இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் ரீபிராண்ட் பண்ணாத ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேருக்கு இருந்துச்சு. அந்த வகையில் இது ரீபிராண்டா இல்லையா அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிசைன் பார்த்தோம்னாலே இங்கே பேக் சைடு கிளாசி ஃபினிஷ்ல அப்படியே பல இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனை கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா செக்மெண்ட் தான் இங்கே ஹைலைட்டே. இந்த கேமரா செக்மெண்ட்டை லெஃப்ட் சைட் கார்னரில் மட்டும் கொடுக்காம அப்படியே அந்த கேமரா மொபைலுடைய அந்த விட்த் ஃபுல்லாகவே ஒரு கேமரா மாடல் இருக்கிற மாதிரியான ஒரு செக்மெண்ட்டை கொடுத்துட்டு அங்கே லெஃப்ட் சைடில் அந்த கேமராவுக்கான செக்மெண்ட் அண்ட் ரைட் சைடில் போக்கோ அப்படின்ற அவங்களுடைய லோகோவை பெருசாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே 108 மெகா பிக்சல் அப்படின்ற அந்த ஒரு கேமராவுக்கான மென்ஷனும் இருக்கு. அந்த வகையில் டிசைன் கண்டிப்பாக பார்க்கறதுக்கு ரொம்பவே யூனிக்காக, ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கு. அதே மாதிரி பேட்டர்னும் கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்டாகவே பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாஷ் லைட் அடிக்கிற மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ன் தான் இங்கே பேக் சைடு அந்த பேனலில் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பேனல் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிளாசி ஃபினிஷில் கிளாஸ் மாதிரி இருந்தாலும் இது கிளாஸில் வரப்போதில்லை, பிளாஸ்டிக் பாடியில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த பேக் சைட் பாடி அப்படின்றது நமக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த வகையில் இந்த ஒரு இமேஜஸ்லேருந்தே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக டிசைன் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே 6.67 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான சூப்பர் AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே தான் இங்கே கொடுக்க போகிறாங்க. அண்ட் அது கூட ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இருக்க போகுது. மற்றபடி 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 1200 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் அண்ட் கார்னிங் ஒயிலா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷனோட இந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாகவே கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இது ஒரு பக்காவான டிஸ்பிளே தான். அது கூடவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 5160 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ் இல்லைனா 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வகையில் ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியும் கண்டிப்பாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் வரப்போகுது. அந்த வகையில் ஸ்னாப்ட்ராகன் கிட்ட இருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு 5G சிப்செட் ஸ்னாப்ட்ராகன் 695 5G அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த சிப்செட் இப்போ மார்க்கெட்டில் ரொம்பவே பாப்புலரான ஒரு சிப்செட்டாக இருக்குது. ரீசெண்டாக நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் மோட்டோ G71, ரியல்மி 9 Pro மாதிரியான நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த சிப்செட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த சிப்செட்டுடைய CPU, GPU ஆர்கிடெக்சர்லாம் பார்க்கும்போதுமே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட்டாக தான் இந்த சிப்செட்டை அவங்க ஃபேப்ரிகேட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் 6 nm சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டும் கூட. அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த போக்கோ X4 Pro 5Gக்கு இந்த சிப்செட் அப்படின்றது ஒரு சூப்பரான சிப்செட்டாக இருக்கும். கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு இந்த சிப்செட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் சிப்செட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற கேமரா செட்டப்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல டிசைன்லேயே சொன்ன மாதிரி இதில் பிரைமரி கேமரா 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா தான் கொடுக்க போகிறாங்க. அது போக 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற 2 சப்போர்ட்டிவ் கேமரா இருக்க போகுது. இதில் இருக்க போகிற அந்த 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவில் சாம்சங் உடைய GW3 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. f1.8க்கான அப்பேச்சர் வேல்யூட இந்த ஒரு கேமரா இருக்க போகுது. அதுவே செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் தான் இப்போ ரீசெண்டாக ரெட்மி கிட்ட இருந்து வந்த நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா அதே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுக்க போகிறாங்க. அந்த வகையில் செல்ஃபி கேமரா ஆஸ் யூஷுவல் வந்த
இதுக்கு முன்னாடி வந்த நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்து அதே செல்ஃபி கேமரா தான். அதே மாதிரி ரியர் கேமராவும் பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்து அதே 108 மெகா பிக்சல் 8 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான ஒரு கேமரா செட்டப் தான் கொடுக்க போகிறாங்க. அந்த வகையில் கேமரா சென்ட்ரிக்காக ரொம்ப ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. நார்மலாக இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்த யூஸ்வலான ஒரு கேமரா செட்டப் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. பட் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரட்டும், வந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம தெரிஞ்சுப்போம். பட் ஃபீச்சர் இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஃபீச்சராக இருக்க போகுது. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் AMOLED டிஸ்பிளே இருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஸ்பீக்கருக்கு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் இருக்க போகுது. அண்ட் அந்த ஸ்பீக்கரை JBLோட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஆடியோவை டியூன் பண்ணி இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. மற்றபடி 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கும், டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்கும். Android 11 மேலே MIUI 13 அப்டேட்டட் OSோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஸ்பெக் ஷீட் கம்ப்ளீட்டாக பார்த்ததுலேருந்து மேபி ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம் இது எங்கேயோ கேட்ட ஒரு ஸ்பெக் ஷீட்டாக இருக்கே, எந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே பார்த்த ஒரு ஸ்பெக் ஷீட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். அப்படி உங்களுக்கு எங்கேயுமே கேட்ட மாதிரி இல்லை அப்படின்னா நானே சொல்லிடுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேறு எதுவும் கிடையாது. குளோபலில் ரெட்மி கிட்டேருந்து லான்ச் பண்ண ரெட்மி நோட் 11 Pro 5G குளோபல் மார்க்கெட்டில், சைனாவில் கிடையாது, குளோபல் மார்க்கெட்டில் ரீசெண்டாக போன மாதம் லான்ச் பண்ணாங்களே அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இப்போ இந்தியன் மார்க்கெட்டுக்கு போக்கோ பிராண்டிங்கு கீழே Poco X4 Pro 5G அப்படின்ற நேமில் கொண்டு வர போகிறாங்க. கம்ப்ளீட்டாக அந்த ரெட்மி நோட் 11 Pro 5Gயில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருந்துச்சோ அதே தான் இந்த Poco X4 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்க போகுது. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு ரீபிராண்ட் தான். பட் என்ன டிசைனை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ரெட்மி நோட் 11 Pro 5G லான்ச் பண்ண அதே டிசைனை லைட்டாக மாடிஃபை பண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ரெட்மி நோட் 11 Pro 5Gயில் நமக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் ரெக்டாங்குலர் ஷேப்பில் கேமரா மாடல் கொடுத்துருந்தாங்க. அந்த கேமரா மாடலில் மட்டும் இங்கே அப்படியே ஃபுல் விட்த்துக்கு, மொபைலுடைய ஃபுல் விட்த்துக்கு அந்த கேமரா மாடலை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போக்கோ அப்படின்ற லோகோவை ரைட் சைட் கார்னரில் போட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. மற்றபடி டிசைனில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸ்பெக் ஷீட்டும் அப்படியே ரெட்மி நோட் 11 Pro 5G குளோபல் மார்க்கெட்டில் என்ன ஸ்பெக்கோட லான்ச் பண்ணாங்களோ அதே ஸ்பெக்கோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டு Poco X4 Pro 5G அப்படின்ற நேமில் வரப்போகுது. மற்றபடி பிரைசிங், என்ன பிரைசிங் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 11 Pro 5G குளோபல் மார்க்கெட்டில் இந்தியன் பிரைசிங் 18,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதே 18,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியன் மார்க்கெட்டில் 6+ 128GB வேரியன்ட் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட்டுக்கு இந்த 18,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட் கண்டிப்பாக ஒரு வர்த்தபிளான ஒரு பிரைஸ் செக்மெண்ட் தான். இந்த 18,000 இந்த ஸ்பெக்கோட எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஸ்பெக் ஷீட்டாக இருக்கும். பட் என்ன போக்கோ கிட்ட இருந்து ரீபிராண்ட் இல்லாமல் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். பட் ஸ்பெக் ஷீட் வைஸ் Poco X4 Pro 5G ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் ஆக போகுது. மற்றபடி இந்த Poco X4 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த லீக்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய விருப்பத்தை, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.